இந்த நாட்டுடைய முதலமைச்சராக தகுதி படைத்த ஒரே ஆள் தான் நபிகள். ஏன்னா அவன் உனக்கு வந்து கொடுக்க மட்டும்தான் தெரியும், எடுக்க தெரியவே தெரியாது. அவனை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இந்த ஜனங்க ஓட்டு போட்டு கூப்பிட்டு வந்தா இந்த லஞ்ச லாவணி இதெல்லாம் இருக்காது. அவன் படத்துல நடிச்சு காட்டல, வாழ்ந்து காட்டினான். அதுக்கு பயந்துதான் கடவுள் ஏதோ தப்பு பண்றானா என்னன்னு தெரியல. நான் நல்லா சாமி கும்பிட்றவன் தான். நான் வந்து எங்க அப்பா உடம்பு சரியில்லாத போது கூட நான் கும்பிட்டது கிடையாது. கடவுளே எங்க அப்பாவை காப்பா கும்பிட்டது கிடையாது. எங்க அம்மாக்காக கும்பிட்டுருக்கேன், இல்லைன்னு சொல்ல. பட் நான் சினிமா உலகத்துல கும்பிட்டது வந்து முதல் ஆள் விஜயகாந்துக்காக தான். நாக்க துருத்தின உடனே காமிச்சிட்டாங்க டிவியில, நாக்க துருத்திட்டான், அப்படி செஞ்சுட்டான். அம்மா பார்த்து துருத்திட்டான். நான் அப்ப ஏடிக்கேன், ஐயோ ஐயோ இதோட உப்பா போச்சு, இவன் பாட்டுக்கு நாக்க துருத்தி விட்டான். நேரம் ஓடினேன். நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன்னு, உங்கள்கிட்ட தான் நேரம் போயிட்டான் வீட்டுக்கு. அப்போ அவங்க வீட்டில் யாரும் நான் வரேன்னொன்னே எல்லாரையும் வெளியே போய் சொல்லிட்டான். அவங்க மட்டும் கீழே உட்காந்துதான். என்னடான்னுட்டான். ஏன்டா அந்த அம்மா பார்த்து நாக்க துருத்துற, ஒரு 3 வருஷம் அமைதியா இருறா, அடுத்தது நீ தான்டா முதலமைச்சரு சொன்ன உடனே நான் செய்யலடா, அம்மா பார்த்து நாங்க நாக்கு நீட்டுனாடா, அந்த மினிஸ்டர் ஒருத்தன் என்னை பார்த்து என் குடும்பத்தை இழுத்துட்டான்டா, அதனால தான் அப்படி செஞ்சேன். அது மாதிரி நியாயஸ்தானே. அவன் நாக்க துருத்துனது உண்மையிலே புரட்சி தலைவி அம்மா அவர்களை பார்த்து அல்ல, அடிச்சு சொல்றேன் நானு. பத்திரிகைக்காரங்க ஐயோ நம்ம ஊர்ல